ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஷு ஸ்டடி ஜோன். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கான யூனிட் 1 ப்ரோஸ் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லியாமோ ஃப்ளாஹர்ட்டி. ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? க்ளாசரி பார்த்தோம், அபவுட் தி ஆத்தர் பார்த்தோம், அண்ட் பேஜ் நம்பர் 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் 3ல் வந்து லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதுக்கடுத்து இருக்கிற கண்டினியூஷன்ஸ். ஓகே, ஸோ திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். எப்போயுமே பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா ப்ரோஸ் நேம் எழுதுங்க, ஆத்தர் நேம் எழுதுங்க, உங்களுக்கு மார்க்ஸ் வந்து நல்லா கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுடைய ஆத்தர் யார்? லியாமோ ஃப்ளாஹர்ட்டி. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோஸ் நேம், ஆத்தர் நேம் எழுதிட்டு பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி க்ளவுட்ஸோ நீங்கள் போட்டு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. ஸோ ட்ராட்டட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ட்ராட்டட் வந்து ஹார்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரி, ஹார்ஸ் ரன் பண்ணுறது. அந்த பாருங்களேன், ஹார்ஸ் ஏதாச்சும் ஒரு ரேஸ் போகுதுன்னா ஃபஸ்ட்டு அந்த காலை வந்து முன்னாடி பின்னாடி அது வந்து அசைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓடும். ஸோ ட்ராட்டட் அப்படின்றது ரன், அதுக்கு ரிலேட்டட். ஸோ அவன் வந்து ரன் பண்ணுறான், பின்னாடியும் முன்னாடியும் ரன் பண்ணுறான். ஸோ அந்த லெட்ஜுடைய பேக் சைட் அண்ட் ஃப்ரண்ட் சைட் ரன் பண்ணுறான். His long grey legs stepping daintily. அவனுடைய லாங் grey legs. ஓகே, லிசன். ஸோ அவன் வந்து பேக் சைட் அண்ட் ஃப்ரண்ட் சைட் வந்து ரன் பண்ணுறான். ஸோ அந்த லெட்ஜுடைய பேக் சைட் அண்ட் ஃப்ரண்ட் சைட். ஸோ அவனுடைய லெக்ஸ் பார்த்திங்கன்னா க்ரே கலரில் இருக்குது. ஸ்டெப்பிங் டெயின்டிலி. டெயின்டிலின்னா என்ன சொல்லுவோம்னா கேர்ஃபுல்லின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுறான், ஓகே, கவனமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு டெயின்டிலின்னு சொல்லுவோம். ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை. ஸோ அவங்க பேரண்ட்ஸ், ஓகே, அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸை என்ன செய்கிறான், ஃப்ளை பண்ணாமலே அவன் ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். பட் ஆன் each side of him the ledge entered in a sheer fall of precipice with a sea beneath. ஸோ அவனுடைய ஒவ்வொரு சைட்லேயும் ப்ரெசிபைஸ், அதாவது செங்குத்தா ஸ்டீப் சைடாக வந்து இருக்குது. அந்த சி வந்து ஸ்டீப் சைடாக இருக்குது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் அ டீப் வைட் கிராக். ஸோ அவனுக்கும் அவன் பேரண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஆழமான அண்ட் அகலமான ஒரு கிராக் இருக்குது. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. சரி, நான் இப்போ வந்து ஃப்ளை பண்ணாமல் அவங்க பேரண்ட்ஸை ரீச் பண்ணோன்னா அவன் வந்து நார்த்வேர்ட்ஸில் மூவ் பண்ணால் மட்டும்தான். பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக்? சரி, வாக் பண்ணான். அப்போ எப்படி அவன் வாக் பண்ணுவான்? தெர் வாஸ் நோ லெட்ஜ் அண்ட் ஹி வாஸ் நாட் அ ஃப்ளை. ஸோ அங்கே லெட்ஜும் இல்லை, அவனால் ஃப்ளையும் பண்ண முடியாது. அண்ட் அபவ் ஹிம் ஹி குட் see nothing. ஸோ அவனுக்கு மேலே வேறு எதையும் அவனால் பார்க்க முடியல. The precipice was sheer. The top of it was perhaps farther away than sea beneath him. அந்த செங்குத்தான சரிவு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஃபார்தர், ரொம்ப வந்து தூரமாக இருக்குது. ஸோ அந்த sea beneath him, அவனுக்கு அடியில் இருக்க அந்த கடல் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது ரொம்ப தூரமாக இருக்குது. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau tossing with their heads sunk into the necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. ஸோ இந்த டயத்தில் பார்த்தோம்னா அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெட்ஜினுடைய மூளையை வந்து ஸ்டெப் பண்ணுறான். அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் அதர் லெக். ஸோ ஒரு காலில் நிற்கிறான். ஹைடன் அண்டர் ஹிஸ் விங். ஸோ அந்த ரெக்கைக்குள்ளே அவன் காலை மறைச்சிட்டு நிற்கிறான். ஹி க்ளோஸ் ஒன் ஐ. ஸோ கண்ணை மூடுறான். தென் த அதர்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணையும் மூடுறான். அண்ட் pretended டு பி ஃபாலிங் asleep. ஸோ அதுக்கப்புறம் தூங்குற மாதிரி அவன் வந்து இருக்கிறான்.
Still they took no notice of him. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் யாருமே அவனை நோட்டீஸ் பண்ணல. He saw his two brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. ஸோ அவன் ரெண்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரை பார்க்குறான். அந்த பிளாட்டியூவில் அவங்க வந்து இருக்காங்க. ஹெட் சங்க் இன்டு தேர் நெக்ஸ், அதாவது நெக்ஸுக்குள்ளே அவங்க ஹெட்ஸை நுழைச்சி என்னமோ செஞ்சிட்ருக்காங்க. His father was preening the feathers on his white back. ஸோ அந்த ஒயிட்டான அந்த ஃபெதர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறான் ஃபாதர். ப்ரீனிங்னா என்ன, க்ளீன் பண்ணுறது. ஒன்லி his mother was looking at him. ஸோ அவனுடைய மதர் மட்டும்தான் இவனை பார்க்குறாங்க. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. ஸோ அவங்க வந்து ஒரு ஹை ஹம்ப், ரொம்ப உயரமான இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ட்ரெஸ் த்ரெஸ் ஃபார்வர்ட். ஸோ அதுக்கப்புறம் அவனை தூக்க வந்து பிரெஸ்ட்டை வந்து ஃபார்வர்டாக தள்ளுறாங்க. Now Anagai, she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, டோர் கிழிக்கிறாங்க, ஒரு ஃபிஷ்ஷை வந்து கிழிச்சு ஸோ அவங்க ஃபீட்டில் வந்து வச்சுக்கிறாங்க. அந்த காலில் வந்து வச்சுக்கிறாங்க. பாருங்கள், காலில் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ காலில் வந்து வச்சுக்கிறாங்க. அண்ட் தென் ஸ்க்ராப்ட் ஈச் சைட் ஆஃப் அ பீக் ஒன் த ராக். ஸோ பீக்கை வச்சு ராக்கில் அப்படியே மரங்கத்தி பறவை மாதிரி குத்திகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவனுக்கு அந்த சவுண்ட் கேட்கும், என்ன பார்ப்பான்ட்டு. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன் ஹிம். ஸோ ஃபுட்டை பார்த்தோன்னே அவனுக்கு பைத்தியமாகிடுச்சு. ஏன்னா அவன் சாப்பிடல, பட்னியாக இருக்கான்ல. ஸோ அவனுக்கு பைத்தியமாகிடுச்சு. அது சாப்பிட்ணும் அப்படின்ற குறிக்கோள் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. How he loved to tear food that way, scraping his beak, now again to wet it. ஸோ இப்போ என்ன செய்கிறான் அப்படின்றப்ப அந்த ஃபுட்டை வந்து டியர் பண்ணணும், அதை வந்து ஸ்க்ராப் பண்ணி டு பி வெட் இட், அதை வந்து ஷார்ப்பாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். He uttered a low cackle. ஸோ ஒரு மாதிரி க்ரையிங்கான ஒரு சவுண்ட் வந்து எழுப்புறான். His mother cackled too and looked at him. ஸோ அவங்க மதரும் அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட் போட்டு அவனை பார்க்குறாங்க. இப்போ சீகல் அப்படின்னு சொல்லும்போது சவுண்ட் வரும் இல்லையா. ஸோ என்ன தான் நம்ம வந்து நமக்கு ஒரு மனிதர்கள் பேசுகிற மாதிரி நமக்கு ஃப்ளூயண்ட்டாக கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து பேச மாட்டாங்க சீகல்ஸ். ஸோ என்ன செய்கிறாங்க, கா 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 ஹி கிரைட் பெக்கிங் ஹர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட். ஸோ கா கா கா, தாங்க தாங்க எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்ற மாதிரி பெக் பண்ணலாம். கால் ஊ ஆ அப்படின்ட்டு ஷீ screamed back mockingly. ஸோ அவங்களும் சத்தம் போட்டு சொல்கிறாங்க. But he kept call plaintively and after a minute or so he uttered a joyful scream. ஸோ அதுக்கப்புறம் but he kept calling plaintively. plaintively சோகமாக அவனை கூப்பிட்றான். ஸோ அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு அவன் வந்து ஜாய்ஃபுல்லாக ஆயிடான், அதாவது சந்தோஷமாயிடான். ஏன்னா his mother had picked up a piece of fish and was flying across to him with it. ஸோ அதுக்கப்புறம் அவன் மதர் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து எடுத்துட்டு அவனுக்கு எதிராக அவன்கிட்ட கொண்டு வர மாதிரி பறக்குறாங்க. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஸோ அவங்க எகுத்தாப்பில் தான் போகிறாங்க. ஸோ அதை வந்து கேட்ச் பண்ணும் அப்படின்ட்டு டேப்பிங் த ராக் வித் ஹிஸ் ஃபீட், அந்த ராக்கு கெட்டியாக பிடிச்சிட்டு அவன் ஃபீட்டை வச்சு ராக்கை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். ட்ரை டு கெட் நியரர் டு ஹர். ஸோ அவங்க பக்கத்தில் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அக்ராஸ், அவனுக்கு எகுத்தாப்பில் தான் இருக்காங்க, அதாவது அவன் இருக்கிறது வழியாக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். பட் when she was just opposite to him, abreast of the lake, she halted, her legs hanging limp, her wing motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. she halted, அவங்க கொடுக்கல. her legs hanging limp, அவங்க காலில் அந்த ஃபிஷ் வந்து நிற்குது. her wings motionless, அது அவங்க பறக்கவும் செய்யலப்ப. the piece of fish in her beak almost within reach of his beak. ஸோ அவங்க பீக்கில் வச்சுருக்க ஃபிஷ் பார்த்திங்கன்னா இந்த யங் சீகளோட பீக்குக்கு பக்கத்தில் தான் இருக்குது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. ஸோ அவன் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறான். ஐயோ என்னம்மா பக்கத்தில் வந்துட்டீங்க, ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். wondering why she did not come near, ஏன் பக்கத்தில் வரல. and maddened by hunger, அந்த பசியில் பைத்தியம் ஆனதுனால பசியில் துடிக்கிறதுனால
he dived at the fish. ஸோ அந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு அவன் வந்து டைவ் அடிக்கிறான். With a loud scream he fell outwards and downwards into space. ஸோ அதுக்கப்புறம் அவுட்வேர்ட்ஸ் அண்ட் டவுன்வேர்ட்ஸ், கீழேயும் மேலேயும் அவன் வந்து குதிக்கிறான். His mother was swooped upwards. அவங்க மதர் பார்த்தோம்னா swooped, move very quickly upwards. swoopedனா வேகமாக மேலே போகிறாங்க. As he passed beneath her, he heard the swish of her wings. ஸோ அதுக்கப்புறம் அவங்க beneath her, அதாவது அவனுக்கு கீழே மேலே வந்து போகும்போது he heard the swish of her wings. அவனுக்கு வந்து அவங்களோட விங்ஸோட சத்தம் வந்து அவனுக்கு கேட்குது. Then a monstrous terror seized him and his heart stood still. ஸோ அவனுக்கு ரொம்ப வந்து டெரர் ஆயிடுச்சு. He could hear nothing, but it only lasted a moment. ஸோ அவனால் எதையும் கேட்க முடியல. ஸோ ஒரு மொமெண்ட் அவனை பார்க்குறான். ஸோ PDF வந்து லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ லிசன் பண்ணிக்கோங்க. சாரி. பார்க்கலாம். The next moment he felt his wings spread outwards. அதுக்கப்புறம் அவன் விங்ஸை வந்து அவுட்வேர்ட்ஸ் வெளிப்புறமாக தள்ளுறான். The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. ஸோ அவனுடைய ஸ்டொமக், விங்ஸ் இந்த பகுதியில் விண்டு காற்று வந்து அழிக்குது. He could feel the tips of his wings cutting through the air. ஸோ அவனால் உணர முடியுது அந்த விங்ஸ் வந்து அந்த காற்றுக்கு அசைகிறது. He was not falling headlong now. ஸோ இப்போ வந்து அவன் வந்து ஹெட்லாங் அப்படின்னு சொல்லும்போது தலைக்குனிவாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. He was soaring gradually downwards and outwards. ஸோ கீழேயும் மேலேயும் வந்து பறக்க ட்ரை பண்ணான். He was no longer afraid. இப்போ அவனுக்கு பயம் இல்லை. He just felt a bit dizzy. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸினா கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி இருக்கான். Then he flapped his wings once and he soared upwards. ஸோ அதுக்கப்புறம் விங்ஸை விரித்து soared upwards, மேலே பறக்க ஆரம்பிக்கிறான். He uttered a joyful scream and flapped them again. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு and flapped. ஸோ அவன் வந்து அந்த விங்ஸை திரும்பி வந்து கரெக்ட் பண்ணுறான், அந்த விங்ஸை பறக்க. He soared higher. இன்னும் மேலே பறந்தான். He raised his breast and banked against the winds. அதுக்கப்புறம் காற்றடிச்சா நம்ம என்ன செய்வோம், அப்படியே காற்றுக்கு அப்படியே வந்து இது காற்றடிச்சா நம்ம பிடிக்க முடியும். ஸோ அது மாதிரி அவன் பண்ணுறான். கா 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 கலுல் அப்படின்ட்டு his mother swooped past him, her wings making a loud noise. ஸோ அவங்க மதரும் அவங்கக்கிட்ட போகிறாங்க. ஸோ அவங்களுடைய விங்ஸை ரொம்ப நாய்ஸ் வந்து கொண்டு வருது. He answered her with another scream. ஸோ இவன் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறதுனால சூப்பர்டா அப்படின்ற மாதிரி another scream, ஒரு லவுடான ஜாய்ஃபுல்லான நாய்ஸ் வந்து எழுப்புறாங்க. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him. ஸோ அதுக்கப்புறம் அவனுடைய ஃபாதர்ஸ் பார்த்திங்கன்னா over him screaming, அதாவது அவங்களுக்கு தலைக்கு மேலே வந்து அவன் பறக்கிறத பார்க்குறாங்க. அவன் வந்து அவனுடைய டூ பிரதர்ஸை பார்க்குறான், சிஸ்டர் பார்க்குறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அவனை சுற்றி வந்து ரவுண்ட் அடிக்கிறாங்க. சோரிங் அண்ட் டைவிங், ஸோ பறக்கிறாங்க அண்ட் டைவ் அடிக்கிறாங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive or soar, streaking steadily. ஸோ அவனுக்கு ஃபுல்லாக மனுஷன் ஃப்ளை பண்ண முடியாது, டைவ் அடிக்க முடியாது, மேலே பறக்க முடியாது அப்படின்றதுல அவன் மறந்துட்டான். He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. அப்போ இவன் வந்து இப்போ கடலுக்கு பக்கத்தில் இருக்கான். ஸோ பெருங்கடல் பக்கத்தில் வந்து அவன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். He saw a vast green sea beneath him. ஸோ அவன் கீழே பார்த்தோம்னா ஒரு க்ரீன் sea அவன் வந்து பார்க்குறான். with little ridges moving over it. ஸோ சின்ன சின்ன ரிட்ஜஸ் வந்து அவன் பார்க்குறான். He turned his beak sideways and crowed amusedly. ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது மேடுகள் சொல்லும் இல்லையா, முகடுகள் பள்ளங்கள் சொல்லும் இல்லையா, ஸோ அது. He turned his beak sideways and crowed amusedly. ஸோ அவனுடைய பீக் அப்படியே சைடில் இது பண்ணிவிட்டு crowed amusedly,
கத்துறான் அம்யூஸ்லிங்னா ரொம்ப ஹாப்பியாக கத்துறான். his parents and his brother and sister had landed on the green floor in front of him. ஸோ அவன் பேரண்ட்ஸ் பிரதர் சிஸ்டர் எல்லாமே க்ரீன் ஃப்ளோர் அந்த பச்சை தரையில் வந்து இறங்கிடுறாங்க அவனுக்கு முன்னாடி. they were beckoning to him calling sternly. ஸோ அவங்க வந்து அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க calling sternly, ஏ வாடா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. he dropped his legs to stand on the green sea. ஸோ அவனை வந்து லெக்ஸ் அந்த க்ரீன் சீல காலை வைக்க அவன் ட்ரை பண்ணுறான். his legs sank into it. அவன் கால் அதில் மூழ்கிடுச்சு அந்த கடலில். he screamed with fright and attempted to rise again, flapping his wings, but he was tired and weak with hunger and he could not rise exhausted by the strange exercise. ஸோ அவன் வந்து ட்ரை பண்ணுறான், attempted to rise again, திரும்பி எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். flapping his wings, அவனுடைய விங்ஸை வந்து விரிக்க ட்ரை பண்ணுறான். பட் he was tired, அவன் ஏற்கனவே டயர்டாக இருக்கான். அண்ட் வித் ஹங்கர், அதாவது பசியில் வந்து அவன் டயர்டாக இருக்கான். அதனால் அவனால் வந்து ரைஸ் பண்ண முடியல. எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ், டயர்ட் ஆகிட்டா அந்த ரொம்ப கடினமான எக்ஸசைஸ் மூலமாக. his feet sank into the green sea and then his belly touched it and he sank no further. ஸோ அவன் வந்து அவனோட கால் க்ரீன் சீயை ரீச் பண்ணிடுச்சு. இஸ் பெல்லினா வயருன்னு சொல்லுவான், அந்த வயர் வந்து அதை டச் பண்ணிடுச்சு. அண்ட் ஹி சாங் நோ ஃபாதர், அதுக்கப்புறம் அவன் வந்து மூழ்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. he was floating on it, அதுக்கப்புறம் அதில் மிதக்கிறான். and around him his family was screaming, praising him and their beaks were offering him scraps of dogfish. ஸோ அதுக்கப்புறம் அவனை சுற்றி அவங்க ஃபேமிலி ஸ்க்ரீமிங் பாராட்டுறாங்க, ப்ரைஸிங் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்த்துறாங்க. அண்ட் தே பீக்ஸ் ஆர் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். ஸோ டாக் ஃபிஷ்ஷை வந்து அவனுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஹி ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ அவன் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், ஃபர்ஸ்ட்டு பறக்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெற்றான் அப்படின்றது இந்த ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது அண்ட் இன்டேக்ஸ் கொஷின்ஸும் இருக்குது. இன்டேக்ஸ் கொஷின் ஸ்டோரி தெரிஞ்சிட்டாலே ஈஸி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Take care, be happy always. Thank you.